பணம் இல்லைன்னா நிம்மதி. பணம், நிம்மதி. பணம் படைத்தவன்லாம் நிம்மதி இல்லாதவன்னு யாரும் சொல்லவே முடியாது. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அவ்வளவு செல்வந்தர்கள் இருந்தாங்க, அவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணாங்க, அவ்வளோ நிம்மதியோடு வாழ்ந்தாங்க. திருஞான சம்பந்தர் காலத்துலலாம், சுந்தரபாண்டியன் இருந்த காலத்துலலாம் என்ன ஒரு பக்தியோடு வாழ்ந்தாங்க. சைவ சித்தாந்தத்தில் அவ்வளோ திளைச்சி வாழ்ந்துருந்தாங்கள்ல. ஸோ பணத்துக்கும் அந்த நிம்மதிக்கும் ஏதோ ஒன்று, ரெண்டுக்கும் எதிரி மாதிரி நம்ம பாவிக்க வேண்டியதில்லை. எங்கே ஒரு ஆழமான ஒரு குழி இருக்கோ அங்கே மழை பெஞ்சா தண்ணி சேரும். அந்த மாதிரி எங்கே ஒரு எளிமையான குணம் இருக்கோ அங்கே பணம் சேரும், தன்னாலே சேரும். அந்த பணத்தை அவங்க யார் யாருக்கோ வாரி வழங்குவாங்க. ஒரு வள்ளல் கையில் தான் பணம் நிறையா போய் சேரும். ஆனால் பணம் போய் சேர்ந்தவங்களெல்லாம் வள்ளலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் சேர்ந்தவங்க பூரா நிம்மதி இல்லாமல் இருக்காங்கங்கிறதும் சொல்ல முடியாது. பணம் வச்சுருக்கவங்க நிம்மதியோடு இன்றைக்கும் எவ்வளவு சேவைகள் பண்ணி, எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணி. ஒரு கதை ஒன்று வரும். ஆச்சார ரஜினிஸ்ட்டை ஒருத்தர் வருவான். ஒரு 4-5 பெட்டியை, பெரிய பெரிய பெட்டியாக இது எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அவர்கிட்ட சமைப்பான். ஓசோ சாமி, என்கிட்ட இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இதாக இருக்குது, வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. உங்களுடைய அத்தனை முறைகளையும் நான் கேட்டிருக்கேன். அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த விதமான ஒரு இது இல்லை, எந்த ஒரு முயற்சியும் எதுவுமே நான் பண்ணதில்லை, பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கிற மாதிரியும் தெரியல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதாக இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது திறந்து பார்த்தா எல்லாமே கரன்சி கட்டுகள், நவரத்தினங்கள், பத்திரங்கள், ஷேர்ஸு, இதுதான். எத்தனையோ பில்லியன்ஸ் ஒர்த் ஆஃப் இது சொத்துக்கள். அவர் சொல்லுவார், தன்கிட்ட உள்ளதை பூராமே கொடுக்கறதுக்கு ஒருத்தன் முன் வந்துட்டானாவே அவன்தான் தகுதியானவன். தன்னை பார்க்குறான்ல, தனக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்த்து சுய பரிசோதனை செஞ்சு அவன் பார்க்குறான்ல, பார்த்துட்டு எல்லாத்தையுமே எனக்கு இது வேண்டாம், இதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எவன் தெரிஞ்சுக்கிட்டானோ அவனை மாதிரி உன்னதமான ஒரு செல்வந்தனை பார்க்க முடியாது, அவனை மாதிரி ஒரு உன்னதமான தெய்வ பக்தனை பார்க்க முடியாது. உண்மையிலே சொல்லப்போனால் அவன் தெய்வத்தினுடைய மறு அவதாரம்னு சொல்லுவார். ஸோ பணம் வச்சிருக்கவன் பூரா அந்த விசாரம் பண்ண முடியாதவன் சொல்ல முடியாது. நம்ம சுவாமி கதையில் பார்த்தீங்கன்னா முருகேசன் கோடீஸ்வரன். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த ஊரில் திருவண்ணாமலை ஊரில் நம்ம நடந்தே போகக்கூடாது ஐயா, ஏன்னா இதெல்லாம் ஞானிகள் கால் தரப்பட்ட இடம், நம்ம இங்கே உருண்டு தான் போகணும், நம்ம நடந்து போகிறதே பாவம்னு சொன்னவர் அவர். கோடீஸ்வரன் தூத்துக்குடியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் 3 தடவை கால்நடை பயணம் வந்தவர், நடந்தே வந்தவர், 3 தடவை மரத்தடியில் படுத்து இருந்தவர், ஒரு சாவடிகளில் படுத்து இருந்தவர், ஒரு பம்ப் செட்டில் படுத்து கிடந்தவர், இரவாச்சுன்னா இப்படி வந்தவர். ஆனால் பணம் கோடிக்கணக்காக இருந்தவர். அந்த பணத்தை துச்சம்னு நினச்சவர் அவர், துச்சம்னு நினச்சவர். ஒரு சமயத்தில் சொன்னார் அவர், 1 கோடி ரூபா கரன்சியாக வச்சு பார்க்கணும் ஒரு ஆசை திடீர்னு மனசில் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா என் கப்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபா இருந்தது. அந்த 1 கோடி ரூபாயிலிருந்து ஒரு கட்டை எடுத்து, அப்போல்லாம் 100 ரூபா கட்டு தான், 100 ரூபா கட்டை ஒன்று எடுத்து வீட்டுக்கு வெளியே வந்தேன். ஒரு கழுதை நின்றுச்சு, அந்த கழுதைக்கு முன்னால் அதை காட்டினேன். கழுதை பேப்பர் நான் சாப்பிடணும்னு நினச்சி காட்டினேன். அந்த கழுதை கூட முகத்தை திருப்பிக்கிடுச்சியா. ஏன்னா அதில் புதுக்கட்டினுடைய வாடை ஒன்று வரும்ல, அந்த பிரிண்டிங் இங்கு வாடை வரும்ல, அதை பார்த்து முகத்தை திருப்பி கிடிச்சான். திருப்பின ஒன்று அவருக்கு ஒரே தன்மையிலே தனக்கு அவ்வளவு கோபம். ஒரு கழுதைக்கு கூட பிடிக்காத ஒன்றையாக நான் வீட்டுக்குள்ளே பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாய் எப்படி காலி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. மர்மமாக போச்சு. எங்கெங்கே வீசி எரிஞ்சாரோ, என்னென்ன பண்ணாரோ யாருக்கும் சொல்லலை, அவர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த 1 கோடியையும் காலி பண்ணார். கடைசியில் திருவண்ணாமலையில் ஒரு சைக்கிள் கடை வச்சு பழச்சிக்கிடுவான். சாப்பாட்டுக்கு ஒரு சைக்கிள் கடை. அப்புறம் அந்த இடமும் விட்டு போய் கடைசியில் கங்கா பிரதர்ஷனம் பண்ணுவோம்
6 வருஷ காலம் ஆகிடும், அதுக்குள்ள நம்ம ஆயுசு முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணணும். இது பூரா ஒரு பணக்காரன். அந்த நிம்மதியான ஒரு பணம் இருந்தும் அந்த பரிபூர்ணமான ஒரு நிம்மதி இருந்ததை கண்டு தானே அவன் வந்து தெய்வ வேட்கையிலே வர முடிஞ்சது. ரஜினீஷ் இன்னொன்று சொல்லுவார், இந்த கிங்டம் ஆஃப் த ஹெவன் வந்து நாட் ஃபார் த புவர் ஃபெல்லோஸ், இட்ஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த கிங்ஸ். ராஜாக்களுக்கு தான் அந்த தெய்வ இது அந்த சித்தி தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு என்ன வேண்டியிருக்கும்? ஆகாரம் தான் வேண்டியிருக்கும். அவன் என்ன கேட்பான்? ஆகாரம் தான் கேட்பான். ஒரு ஏழை என்ன கேட்பான்? கொஞ்சம் வசதியான வீடு கேட்பான், ஒரு வாகன வசதிகள், வீடு வசதிகள் இதைத்தான் கேட்பான். ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை இருக்கும்? ராம்சீதா சொல்லுவார், கோ டு த கிங் லைக் எ கிங். தெய்வத்திட்ட போறியா? தெய்வம் மாதிரியே போ. யார் தெய்வம் மாதிரி? தேவைகளற்றவன் தெய்வன். இவர் எந்த தேவையும் இல்லாமல் போனார். அதனால தான் சுவாமி அவரை கிங்குனே கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கு காரணம் அவருக்கு தேவைகளே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பணம், நிம்மதி ரெண்டும் பிரித்து பார்க்கக்கூடியதில்லை. அந்த பணத்தை எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து அந்த பணத்தினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த நிம்மதியினுடைய தாத்பரியம், அதனுடைய ரூட் காஸ் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது வந்து குருனுடைய அருள். இது இருந்ததுன்னா பணம், நிம்மதி எல்லாம் ஒன்று தான். அது வரக்கூடிய பலாபலன்கள் பூராவுமே சமமாக தான் பார்ப்பாங்க. அவங்க அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அதை வச்சு அவங்க ரூல் பண்ண ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க.